அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழத்தாய பகுதிகளை பொறுத்தவரை கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இந்த குற்ற செயல்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் அதோட வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற நிலையில் அண்மை காலமாக இந்த திருட்டு மற்றது கொலை குற்றங்களும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் உள்ள சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகே கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் சடலமாக அண்மையில் மீட்கப்பட்டிருந்தார். கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலதான் இந்த பெண் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இந்த பெண் யார் என்பது தொடர்பான விசாரணைகளை பூநகரி காவல்துறையினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தார்கள். முதல் நாள், அதாவது சடலம் மீட்கப்பட்ட 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதியும் கூட இந்த பெண்ணின் அடையாளம் உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகளை பூநகரி காவல்துறையினர் தொடர்ந்திருந்தனர். அந்த வகையில் தான் கடந்த 13ஆம் தேதி இந்த பெண் காரநகர் பகுதியை சேர்ந்த 36 வயதான 2 பிள்ளைகளின் தாயார் என்பது உறுதி செய்யப்படுது. இந்த குடும்பத்தின் கண்ணியம் மற்றும் எதிர்காலம் கருதி இந்த பெண்ணின் பெயர் விவரங்களை வெளியிடுவதை நியூஸ் ஐ தமிழ் இங்கே தவிர்க்குது. அந்த வகையில் இந்த பெண்ணின் சடலம் மீதான உடற்கூராய்வு பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன் முன்னிலையில் இடம்பெற்றது. இதன் போது அந்த பெண் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயம் உறுதி செய்யப்படுது. குறிப்பாக இந்த பெண்ணின் தலையில குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த எரியக்கூடிய அமில திரவகம் ஊற்றப்பட்ட பின்னர் உயிருடன் கடலுக்குள்ள வீசப்பட்டதாக இந்த சோதனைகளில் உறுதி செய்யப்படுது. இதனடுத்து கடலுக்குள்ள வீழ்ந்த இந்த பெண்ணுக்குண்ட நுரையீரலுக்குள்ள நீர் பூந்து மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவர் உயிரிழக்கிறார் என்றும் இந்த உடற்கூராய்வில் உறுதி செய்யப்படுது. எனினும் கூட அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அந்த விடயம் உடற்கூராய்வில் உறுதி செய்யப்படவில்லை என்று சொல்லி தெரிய வருது. சரி, இந்த பெண்ணின் கொலையின் பின்னணி மற்றது அது தொடர்பான விவரங்கள் அறிய நியூஸ் ஐ தமிழ் பூநகரி காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொண்டது. இந்த கொலைக்கான காரணம் இதுவரை உறுதி செய்ய முடியலை என்று சொல்லி பூநகரி காவல்துறை நியூஸ் ஐ தமிழுக்கு சொன்னது. அதோட இது சம்பந்தமான தொடர் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். அதோட இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பூநகரி காவல்துறையினர் நியூஸ் ஐ தமிழுக்கு தெரிவித்தனர். இவர்களில் பெண்ணொருவரும் அடங்கியிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 51 வயதான மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தில் பெண் உதவியாளராக பணியாற்றும் ஒருவரும் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பூநகரி காவல்துறையினர் நமக்கு தெரிவித்தனர். எனினும் அவர்களிடமிருந்து இந்த தங்க நகைகள் எதுவும் மீட்கப்படவில்லை என்றும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இருவரும் கூட கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 14 நாட்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த கொலைண்ட பின்னணியில் இந்த நகை திருட்டு இருப்பதாக கூறப்படுகின்றமை கொடுத்தும் பூநகரி காவல்துறையினரிடம் நியூஸ் ஐ தமிழ் வினவியது. ஆனால் இந்த நகை திருட்டு தான் இந்த கொலையின் பின்னணியில் இருக்கிற ஒரு விடயம் என்பதை தங்களால் இதுவரை உறுதி செய்ய முடியலை என்று சொல்லி காவல்துறையினர் நமக்கு தெரிவித்தனர். ஆனாலும் கூட தங்கையிடமிருந்து நகைகள் சிலவற்றுடன் இந்த பெண் வந்திருப்பதாகவும் அந்த நகைகள் காணாமல் போயிருக்கிறதையும் காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றனர். அதோடு யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த பெண் வருகை தந்தமைக்கான காரணம் கூட இதுவரை சரியாக உறுதி செய்யப்படவில்லை என்றும் காவல்துறையினர் நமக்கு குறிப்பிட்டனர். ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட தகராறால இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் காவல்துறையினர் சொல்லுகின்றனர். இந்த பெண் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும்போது தான் எங்கு செல்கிறார் என்பது தொடர்பில் கணவரிடம் சொல்லவில்லை என்றும் கூட காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் கூட இந்த பெண் இடையில வரும்போது தொலைபேசி ஊடாக அழைப்படுது தான் வவுனியாவுக்கு செல்வதாகவும் குறிப்பிட்டதாக காவல்துறையினர் நியூஸ் ஐ தமிழுக்கு தெரிவித்தனர். ஆனாலும் கூட இந்த பெண் வவுனியா சென்று திரும்பினாரா என்ற விடயத்தை கூட தங்களால் உறுதி செய்ய முடியவில்லை என்று சொல்லி காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தோடு 3வது ஒரு நபரின் தொடர்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள சில சமூக ஊட பதிவுகள் குறித்தும் பூநகரி காவல்துறையிடம் நியூஸ் ஐ தமிழ் வினவியது. ஆனால் கூட அப்படி 3வது ஒரு நபர் தொடர்பட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தற்போதுள்ள 2 வருடம் மாத்திரம்தான் இந்த சம்பவம் தொடர்பான
விசாரணைகள் அடுத்தடுத்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாயும் நியூஸை தமிழுக்கு பூநகரி காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இந்த கொலையின் உண்மையான பின்னணி தொடர்பான தகவல்கள் அடுத்து வரும் பதிவுகளில் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இவ்வாறான குற்ற செயல்கள் தமிழர் தாய பகுதிகளில் அதிகரிக்கிறது ஒரு கரசனைக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. இவ்வாறான விடயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கான நடவடிக்கைகளை உரிய தரப்பினர் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா.